கணேசா, அக்கா. ம். கனவு முடிஞ்சிருச்சுடா. இன்னும் என் கனவு முடியலக்கா. இன்னும் இருக்கு. இன்னுமா? ஆமாக்கா. அது என்ன கனவுனா, அப்புறம் அப்புறமா பேசுறேன். உமா, அத்தை, கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் வீட்ல தான் இருக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் உன் அத்தை கூட ஒட்டிக்கிட்டு இங்கே தான் இருக்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ, இவ இல்லாம உன் அத்தையை பார்க்கணும்னா வா, பாரு, சாப்பிடு, சாப்பிட்டுட்டு கிளம்பு. இங்கே டேரெல்லாம் போடக்கூடாது. போய் உன் புருஷனின் குடும்பத்தையும் கவனிச்சுக்கோ. முதல்ல கிளம்பு. கிளம்புறேன் அத்தை. டேய், வாசல் இங்க இருக்கு. அங்க எங்க போற? இல்ல, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன். ம். இத பார் வனஜா, அக்கா, உன் குணத்தை மாத்திக்கிட்டு முதல்ல நல்ல விதமா இங்க இருக்கிற வழிய பாரு. இல்லனா வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷன் குழந்தைங்க கிட்ட உன்னையும் அனுப்பி வச்சிருவேன். உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இனிமே பார்த்து நடந்துக்கோ. ஜாக்கிரதை. அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. கிளம்புறேன். பெரியா, நீங்க எப்போ வந்தீங்க? அம்மா உன்னை மருமகளை ஏத்துக்கிட்டு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு கணேசன் சொன்னான்ல, அப்பவே வந்துட்டேன். உன் கனவு எல்லாத்தையும் கேட்டேன். அதெல்லாம் கனவு இல்ல, உன் அக்கா மேல பாசமான தம்பிக்கு இருக்கிற நியாயமான ஆசை. என் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அம்மா கிட்ட அவர் என்ன கேட்டாலும் அம்மா மறுப்பு சொல்ல மாட்டாங்க, சம்மதம் சொல்லிடுவாங்க. ஸோ அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அம்மா கிட்ட எங்க விஷயத்தை பத்தி பேசி அப்பா சம்மதம் வாங்கிடுவாரு. அப்புறம் மித்ராவை அம்மா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்கன்னு சொன்னால, அதுக்கும் வழி இருக்கு. மித்ரா தான் நந்தினியோட தங்கச்சின்ற ஆதாரம் கூடி சீக்கிரம் என் கைக்கு கிடைச்சிரும். என்ன சொல்றீங்க பெரியா? ஆமா, ஆதாரத்தை ரெடி பண்ண தீபக்க இப்ப நந்தினி தான் இங்கே கடத்தி வச்சிருக்கா. சீக்கிரமா தீபக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா அந்த ஆதாரமும் என் கைக்கு கிடைச்சிரும். அப்புறம் நீ சொன்னது எல்லாமே கூடி சீக்கிரம் நிறைவேறிடும், கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம் பெரியயா. பெரிய தம்பி, நீங்க எப்போ வந்தீங்க பெரிய தம்பி? இப்பதான் வந்தேன். கணேசன் கிட்ட கவலைப்படாத, நீ நினைச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே பெரிய தம்பி, இவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? அது வந்துப்பா, நான் நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு அக்கா ஆசைப்படுதுல்ல, அதுதான் பெரிய கிட்ட என்னால முடியுமான்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதுதான் பெரியா கவலைப்படாத கணேஷா, எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாப்பா. ஓஹோ, பார்வதியோட கனவை நிச்சயம் கணேசன் நிறைவேற்றிடுவான். அவன் ஒரு நாள் கலெக்டர் ஆயிடுவான். நீங்க கவலைப்படாதீங்க சுந்தரம். நீங்க சொன்னா அது நிச்சயம் நிறைவேறும் பெரிய தம்பி. நான் கொஞ்சம் வெளியே போகணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட வந்தேன். போலாமா? வாங்க தம்பி, வாங்க. டே கணேசா, என் வீட்டுக்காரரு நீ கலெக்டர் ஆவேன்னு அவர் மாமனார் கிட்ட சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு அவர் வார்த்தையை காப்பாத்தி கொடுத்துருடா. டேய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். படிக்கலாம் படிக்கலாம், எனக்கு முதல்ல ரொம்ப பசியுது, போய் சோறத்து வை. டேய், அது எப்படிடா? எப்போ உன்னை படிக்க சொன்னாலும் உனக்கு பசிக்குது? படிக்கிறேன்னு சொல்றேன்ல, போக்கா, எனக்கு ரொம்ப பசியுது, சோறத்து வை. காலையில எந்திரிச்ச உடனே படி.
பட்டுமாக்கா. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு பார்வதி. நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பட்டுமாக்கா, அது வந்து நீ எதுவும் எங்க பேசாத, வா நீ. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு உன் அப்பா என்ன பாடுபட்டிருப்பாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. உன் அப்பா மட்டுமா, அகிலம்மா கூட உன் கல்யாணத்துல எவ்வளவு அக்கறை எடுத்துட்டு இருக்காங்கன்னு நீ பாத்துட்டு தானே இருக்க. 2 தடவை உன் கல்யாணம் நின்னு போனது நினைச்சு நாங்கெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஆனா திருட்டுத்தனமா உன் கழுத்துல தாலிய மறைச்சு வச்சிட்டு இருக்க. உன் கழுத்துல தாலிய பார்த்ததும் என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. உன் அப்பாவால எப்படி தாங்கிக்க முடியும் பார்வதி? எப்போ உன் கல்யாணம் நடந்துச்சு? உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு சொந்தக்காரன் யாரு? இப்படி பதில் சொல்லாம கண்ணீர் விட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் பார்வதி? உன் கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு சொல்லு. அதை மட்டும் கேட்காதீங்க பட்டுமாக்கா. என்ன பார்வதி பேசுற நீ? நாங்க எல்லாரும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ உன் கழுத்துல தாலிய மறைச்சு வச்சிட்டு இருக்க. அத கட்டினவன் யாருன்னு கேட்டா அதை மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்ற. பட்டம்மாவும் பார்வதியும் கார்டன்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? சொல்லு பார்வதி, உன் கழுத்துல தாலி கட்டினது யாரு? அவன் எங்க இருக்கான்? நான் எதையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்க பட்டுமாக்கா. தயவு செஞ்சு அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க பட்டுமாக்கா. என்ன பேசுற பார்வதி நீ? புரிஞ்சுதான் பேசுறியா நீ? ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே தாலிதான். அந்த தாலிய திருட்டுத்தனமா கழுத்துல போட்டுட்டு இருக்க. கேட்டா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்னு சொல்ற. உங்க அம்மா இருந்து கேட்டா இப்படிதான் நீ பதில் சொல்லுவியா? இப்படி எல்லாம் அழுது என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பார்வதி. உன் கழுத்துல தாலி கட்டினது யாரு? அவன் எங்க இருக்கான்னு நீ என்கிட்ட சொல்லல. உன் கழுத்துல தாலி இருக்கிற விஷயத்த நான் உன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அக்கா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். விடு பார்வதி. 2 பேரும் ரொம்ப நேரமா அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க? இங்க இருந்து கேட்டா ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. கீழே போய் என்னன்னு கேப்போம். ஏற்கனவே உன் அப்பா கிட்ட நான் புடவை எடுத்து கொடுத்ததா போய் சொல்லியிருக்கேன். உனக்கு புடவை எடுத்து கொடுத்தவன் தான் உன் கழுத்துல தாலியும் கட்டி இருக்கணும். யார் அது? உண்மையை சொல்லிடு பார்வதி. இல்ல உன் கழுத்துல தாலி இருக்கிற விஷயத்த உன் அப்பாட்ட கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். சொல்லிடுறேன் பட்டுமாக்கா. என் கழுத்துல தாலி கட்டினது பெரிய ஐயா தான். நீ என்ன சொல்ற பார்வதி? உன் கழுத்துல தாலி கட்டினது பெரிய தம்பியா? ஆமா பட்டுமாக்கா. 50 ஜோடிக்கு கல்யாணம் நடந்துச்சே, அன்னைக்கே மண்டபத்துல வச்சு அம்மா தாலி எடுத்து கொடுக்க பெரிய என் கழுத்துல தாலி கட்டினாரு.
பெரியயாவும் ரெஜிஸ்டர் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். வேற ஒண்ணு இல்ல உமாமா. சரி பார்வதி, நீ போய் வேலையை பாரு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு சொல்லாம மறைக்கிறாங்க. அது என்னவா இருக்கும்? என்னன்னு புரியலையே. குழப்பமா இருக்கே. என்ன பண்ணலாம்? பேசாம அத்தை கிட்ட போய் சொல்லிடலாம். அத்தை அத்தை. ஏய், இங்கதானே நிக்கிற. ஏண்டி அத்தை அத்தை நீ ஏலம் விடுற? அத்தை, எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. ஒரே குழப்பமா இருக்கு. விஷயத்தையே சொல்லாம புரியல குழப்பமா இருக்குன்னா நான் என்னடி சொல்றது? ஐயோ அத்தை, இந்த பட்டமாவும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட எதையும் மறைக்கிறாங்க அத்தை. ஆமா, பின்ன நீ எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் சாப்பிடுறதுக்கு இது வேணும் அது வேணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா உன்கிட்ட மறைக்காம வேற என்ன பண்றது? ஐயோ அத்தை, நான் சாப்பிடுறத பத்தி சொல்லல அத்தை. பார்வதிக்கும் பட்டமாக்கும் நடுவுல ஏதோ ரகசியம் இருக்கு அத்தை. அது பார்வதி பத்தின ரகசியமா கூட இருக்கலாம்ல. என்னடி சொல்ற? நான் மாடியில இருந்து இறங்கி வரும்போது பார்வதியும் பட்டமாவும் கார்டன்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பட்டமா பார்வதி கிட்ட விசாரிச்சேன் அத்தை. ஆனா ரெண்டு பேருமே என்கிட்ட உண்மையை சொல்லாம ஏதோ பட்டமாவோட பொறுப்பில்லாத பையனை பத்தி பேசினதாவும் அதை கேட்டு அழுததாவும் சொல்றாங்க அத்தை. அந்த சமையல்காரி கையெடுத்து கும்பிட்டதா சொல்ற, பட்டம்மா கோவமா பேசினதா சொல்ற, அதுக்கப்புறம் அவளும் கூட சேர்ந்து அழுதாங்கிற. ஆமா அத்தை. அப்ப இது கண்டிப்பா பட்டம்மாவோட பொறுப்பில்லாத பையனை பத்தி இல்ல உமா. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. எனக்கு என்னமோ இது பார்வதி பத்தின விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. கண்டிப்பா அது அந்த சமையல்காரிய பத்தின விஷயம் தாண்டி. ஆனா அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். பார்வதியை பத்தின விஷயம்னா என்னவா இருக்கும் அத்தை? ஒருவேளை ஆதிமாமா இதுல சம்பந்தப்பட்டிருப்பாரோ? நிச்சயமா அவன் இதுல சம்பந்தப்பட்டிருப்பான். ஆனா அது என்னவா இருக்கும்னு நாம தான் கண்டுபிடிச்சாகணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது உமா. சரிங்க அத்தை. பெரிய என் கழுத்துல தாலி கட்டினாரு. பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அம்மா ரெண்டு பேரையும் சுட்டே கொன்னுடுவாங்க. சின்னஞ்சிறுசுங்க ஏதோ ஒரு வேகத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அத மறைக்குதுங்க. ஆனா உண்மையை தெரிஞ்சனா
அத மறைக்கிறது நல்லது இல்ல. அம்மா கிட்ட சொன்னாதானே அவங்க 2 பேர் உயிருக்கும் ஆபத்து. பேசாம சுந்தரம் அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். பொண்ணை பெத்த அவரு என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாப்போம். சுந்தரண்ணே, ஆ? என்ன பட்டம்மா? நானே உங்களை பார்க்கலான்னு தான் வந்துட்டு இருந்தேன். நீங்களே எதிரில வந்துட்டீங்க. என்ன பட்டம்மா? அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அம்மா எல்லாம் கூட்டிட்டு வர சொல்ல. நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன். இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன விஷயம் பட்டம்மா? அது வந்து நம்ம பார்வதி விஷயமா தானே. பார்வதி விஷயமா? ஆமா சுந்தரண்ணே, நம்ம பார்வதி விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பட்டம்மா, நீ தயங்குறதா பார்த்தா பார்வதி ஏதோ தப்பு பண்ணிருப்பா போல இருக்க. அப்படி சொல்ல முடியாதுண்ணே. பார்வதி நடந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சு பொய் சொல்லியிருக்கா. பார்வதி என்கிட்ட உண்மையை மறைச்சு பொய் சொல்லியிருக்காளா? என்ன உண்மையை மறைச்சா பட்டம்மா? அது வந்து சுந்தரண்ணே, உடனே இந்த கல்யாண விஷயத்த சொல்ல வேணாம். பெரிய தம்பி பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்ததை சொல்லி ஆரம்பிக்கலாம். சொல்லு பட்டம்மா, பார்வதி என்கிட்ட என்ன பொய் சொல்லியிருக்கா? நான் புடவை எடுத்து கொடுத்ததா பார்வதி உங்ககிட்ட சொன்னா இல்ல, அது பொய் சுந்தரண்ணே. நான் புடவைக்கு பணம் கொடுக்கும்போது நீ முழிச்சப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆமா பட்டம்மா, நீ புடவை எடுத்து கொடுக்கலைனா வேற யாரு பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கா? அது வந்து நம்ம பெரிய தம்பி தான் பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்துச்சு. ஆ?